அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் சூரியன் 12ஆம் இடம் கடகத்தில் இருக்கிறார். சூரியன் 12ஆம் இடம் என்று சொன்னால் செலவினங்களை தரக்கூடிய ஒரு தருணம். ராசியை வேறு சனி பகவான் பார்க்குறார். ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரம். மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த ஒரு பிடிமானம் இருக்காது. தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு. குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், அற்புதமாக இருக்கும். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சனி பகவான் 7ல் இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார். இப்போது வக்ரகதி ஆயிட்டார். 6ஆம் இடத்துக்கு சென்றதாக ஐதீகம். அப்போ விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாரோ இப்போ அதுக்கெல்லாம் மாறாக நல்ல பலனையே தரக்கூடிய தருணம். குரு 10ல் உட்காந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தருணம். ராசிநாதன் 12ல் இருக்கார். ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள், ஜோதிடர்கள், ஆசான்கள், அதாவது ஆசிரியர் பெருமக்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஒரு சொல் வெல்லும். அப்போ ரொம்ப அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பிள்ளையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமும் இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுலேயும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். 3ஆம் இடத்து அதிபதி 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 12ல் இருக்கிறார். தொழில் அதிபதி, தொழில் காரகன். இந்த லக்னத்துக்கு தொழிலுக்கு முக்கியமான காரகன் சுக்கிரன். அவன் 12ல் இருக்கிறது செலவினங்களை காட்டுகிறது. தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படும். ஆனாலும் தொழில் சிறப்பாக செல்லுமா? 10ல் குரு பகவான் இருக்கிறார். அற்புதமான ஒரு தருணம். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். சிறப்பான ஒரு தருணம். 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு 10ல் குரு வந்து புதுசாக அரசு உத்தியோகம் கிடைச்சி நான் பார்த்துருக்கேன். தொழில் துவங்கி நான் பார்த்துருக்கேன். அற்புதமான ஒரு காலகட்டம். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகாது. இதை விட இன்னும் நல்ல பதவி கிடைக்கும். இதை விட நல்ல ஒரு போஸ்டிங் போவீங்க. நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டை குரு மட்டுமா பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு.
வீடு விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு தருணம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கும், நல்ல சம்பாத்தியமும் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமாக இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி, அவங்க உள்நாட்டில் படித்தாலும் சரி உயர்கல்வி, வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படித்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு இன்சூரன்ஸ்லேருந்து தகவல் வரும். மற்றபடி ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 5க்குடைய குரு 10இல் இருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சனி பகவான் வக்ரகதியில் இருப்பது இந்த சிம்ம ராசிக்கு சிறப்பை தருகிறது. இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அதை ஒன்றும் மாற்ற முடியாது. நீங்கள் சிம்ம ராசி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைமை பொறுப்பில் வகிக்கக்கூடியவர்கள், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீங்களாக போய் இன்வால்மெண்ட் ஆகி உங்களுக்கு பிரச்சனையை நீங்களே தேடிப்பீங்க. ஏன்னா 8இல் ராகு இருக்கிறதால அசிங்கம் அவமானங்கள் வரும், செலவினங்கள் ஏற்படும். காசு பணம் மட்டும் இல்லை, நேரம் விரயம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய தருணம் இது. அதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடம் சார்ந்த வல்லுநர்கள், பணியாளர்கள், இவங்க எல்லாம் நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள், கெமிக்கல்ஸ், மருத்துவம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையில் தந்தையால் செலவினங்கள் ஏற்படலாம். பெண்களால் ஆதாயமும் உண்டு, பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயமும் உண்டு, அதே நேரத்தில் செலவினங்களும் ஏற்படும். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு 25, 26, 27 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்துகிறவங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க. இரவு பிரயாணம் வேண்டாம், வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம். மற்றபடி சந்திராசிரமம்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல விழிப்புணர்ச்சியோடு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வீர்கள். சோதனமாக நடந்துப்பீங்க. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம்.